எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் அகாடமி. வர இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் எல்லாருமே கிளியர் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த மெட்டீரியலை வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் டீம் வச்சு. இதில் 2000 செலக்டட் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். குரூப் 4 சிலபஸ்லேருந்து, சமச்சீர் புத்தகங்கள்லேருந்து, ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேங்க்லேருந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 2000 செலக்டட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2000 கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. கடைசி ஒரு 30 நாள் தான் இருக்குது, சரிங்களா? லாஸ்ட்டு ஒரு மாதம் இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் வருது, திரும்பி இது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியல. ஸோ எப்படியாவது இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. இந்த தடவை நிறைய சக்ஸஸ் ரிசல்ட்ஸ் காட்டணும் அப்படிங்கிறனால தான் இந்த மெட்டீரியலை வந்து ரொம்ப பார்த்து வெளியிட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு, சார் இந்த மெட்டீரியலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் கிளியர் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கோம். சார் நான் ஒன்றுமே படிக்கல, ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது, இந்த மெட்டீரியலை வாங்கி உடனே ஆர்டர் பண்ணி படிங்க. சார் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டேன், நான் ரிவைஸ் பண்ணணும். இதில் 2000 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம், இதில் ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். புரியுதுங்களா? இதில் 2000 கொஸ்டின் கொடுத்துருக்குறோங்க. இதில் ஒரு கொஸ்டின் கூட செலவு பற்றிலாம் யோசிக்காதீங்க. வெறும் 493 மட்டும் வந்து ரேட் வந்து 1500 பசங்களாக தான் இவ்வளோ கம்மி ரேட்டில் கொடுத்துட்டுருக்குறோம். இதில் கண்டென்ட் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கே நியர் வந்து 500 பேஜஸ் நியர். புக்கு வெயிட்டு 1 கிலோக்கு மேலே. ஃபைன் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி பேப்பர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். எத்தனை தடவை நீங்கள் திருப்பிக்கலாம், நீங்கள் வந்து இதை வந்து எழுதிக்கலாம், எழுதுறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது, ரேட்டுங்களா இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்லாம் பார்க்காதீங்க, இது உங்கள் லைஃபுங்க, சரிங்களா? இது உங்கள் லைஃபு. இதுக்கெல்லாம் இது ஒரு செலவாக நீங்கள் நினைக்கக்கூடாது, புரியுதுங்களா? இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு மெட்டீரியல் கிடைக்குதா, நிறைய மெட்டீரியல் வாங்கி படிங்க. சரி, என்கிட்ட அமௌண்ட் இருக்குது சார், மெட்டீரியல் வாங்கி படிங்க, அதை போட்டு பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி படிக்கணும், எப்படி கிளியர் பண்ணணும், அது ஒரே ஒரு யோசனை மட்டும் தான் நமக்குள்ள ஓடி. ஏன்னா இப்போ உட்காந்து நம்மளை எல்லாமே உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? ப்ராக்டிக்கலி சொல்லலாம், மோட்டிவேஷனாக சொல்லலாம். பட் இப்போ உட்காந்துலாம் நம்ம வந்து அதாவது ஏனோ தானோன்னு சொல்லி என்னமோ உட்காந்து படிக்கிறதுக்கு, நீங்கள் படிக்கிறது படிங்க. இந்த மெட்டீரியலை சைடு பை சைடு நல்லா பார்த்துக்கோங்க. சும்மா கச்சா மச்சம் என்னமோ ஒன்று உட்காந்து படிச்சுட்டு இருக்க பதிலாக ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி மெட்டீரியல்ஸாச்சும் வாங்கி படிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பாஸ் ஆச்சும் வாங்கலாம். அப்படிங்கிற எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் என்னங்க நம்ம எழுதுறது போய். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், இல்லை படித்து முடிச்சிருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஓகே, சரிங்களா? இந்த மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது செலக்டட் 2000 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதோட NSW ஃபயர் சீட், இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த செட்டு. NSW ஃபயர் சீட் 10 ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, ரைட்டுங்களா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூங்க. இந்த நம்பருக்கு 8778963630 அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி காலரை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மட்டும் படித்தால் போதும், கிளியர் பண்ணிடலாம், பர்சனலாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நான் எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவதுங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு என்னென்ன இம்பார்ட்டன் தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணுறது எக்ஸாம் முடிஞ்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி தான். அதை நாங்கள் தொகுத்து அதை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து 10 மணி நேரம் வந்து இது பண்ணி, அதாவது ஒரு லெசன் ஒரு பாடம் எடுத்துக்கிறோம், ஒரு 50 பக்கம் இருக்குது, அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும் மோஸ்ட்லி? ஜஸ்ட்டு சும்மா ஒரு வேறு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 20 30 பாயிண்ட். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரிவைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆயிரும். இப்போ இருக்கிறதே 30 நாள் தான். அப்படிங்கிறப்போ இந்த 2000 கொஸ்டின் எடுத்துருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம், எவ்வளோ இது பண்ணி எடுத்துருக்கோம். புரிஞ்சுக்கங்க, அதோட கண்டென்ட்டை புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? ஒரு கொஸ்டின் தான் நமக்கு மார்க் வரதும் மார்க் போகிறதும், சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மெட்டீரியல் யூஸ்ஃபுல் தான், அதை வாங்கி படிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரொம்ப லேட் பண்ண வேணாங்க, ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி லேட்டு தான், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாங்கி படிங்க. சார் எக்ஸாமுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, நான் ஒன்றுமே படிக்கல, இந்த மெட்டீரியல் வாங்கி படி, அவ்வளோதான். இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க, புரியுதுங்களா? எதுவுமே படிக்காமல் இருக்குது, இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க. சைடு பை சைடு நீங்கள் படிக்கிறது படிங்க, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ எங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வருது, அது ஓகே தான். ஆனால் ஆல்ரெடி வாங்கினவங்க சஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு தானே சஜஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இவங்க நம்பர் கொடுத்தாங்க, எனக்கு அவங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வாங்கினவங்க தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, தம்பிக்கு அண்ணனுக்கு தங்க என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி. ஸோ இட்ஸ் ரியலி குட், யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படியாவது இந்த வருஷமே கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கு பாருங்கள். திரும்பி அப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸாம் வேண்டாம், சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிற வழியை பாருங்கள். ஓகே, தேங்க்யூங்க.